இப்பதான் என் சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தருவீங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இது நான் பதிவு தொடர்ந்து உங்களுக்கு போடும் போது உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வயசு முடிஞ்ச உடனே பெண் குழந்தை இருக்கட்டும் இல்லை ஆண் குழந்தையா இருக்கட்டும் நம்ம ஸ்கூல்ல சேர்க்கணும். அதுக்கு கம்பல்சரியா ஆதார் கார்டு முக்கியம். ஸோ ஆதார் கார்டு இல்லாம எந்த விஷயத்தையும் பண்ண முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நம்ம ஃபீஸ் இல்லாம எப்படி ஆதார் கார்டை பதிவு பண்ணணும், குழந்தைய கூட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், எது சரி பார்க்கணும், சப்போஸ் அது சம்பந்தமா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும், டவுட் இருக்கு அப்படின்னா அதோட டோல் ஃப்ரீ நம்பர் என்ன அப்படின்றத இந்த பதிவில் விளக்க பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ண பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம குழந்தைய எங்க கூட்டி போனா வந்து ஃபீஸ் இல்லாம ஆதார் கார்டு எடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் போனாதான் நம்ம ஃப்ரீயா நம்ம ஆதார் கார்டு எடுக்கலாம். நீங்க கூட்டி போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் பாத்தீங்க அப்படின்னா குழந்தையுடைய பெர்த் சர்டிபிகேட் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பா கொண்டு போகணும். கொண்டு போகும்போது அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்ம பார்த்துட்டு எடுத்துட்டு போகணும். சப்போஸ் தப்பா ஆயிடுச்சு, ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பெனால்ட்டியாக 1000 ரூபாய் வரை ஃபைன் பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அங்க என்னென்ன டாக்குமெண்ட் சரி பார்க்கறத பாத்திரலாம். சைல்டு என்ரோல்மெண்ட் அண்ட் ஆதார் அப்டேஷன்ல போகும்போது இந்த விஷயத்த கண்டிப்பா ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பா பார்த்துட்டு தான் நீங்க குழந்தைக்கு ஆதார் எடுக்க போகணும். ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 1000 ரூபாய் பெனால்ட்டி போடுறாங்க. அதுக்காக இந்த பதிவு விடுறோம். முதல்ல குடும்ப தலைவரின் பெயர் மற்றும் பெயரில் உள்ள இடைவெளி சரிபார்க்கவும். நம்ம அப்பாவுடைய குடும்ப தலைவர் அப்பா இருப்பாங்க, அவருடைய பேர்ல இன்சியல் கரெக்டா இருக்கா, இல்ல ஸ்பேஸ் விட்டுருக்க ஸ்பேஸ் இல்லையா அந்த லெட்டர்ல அப்படின்றத தெளிவா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்சியல் மற்றும் இன்சியலில் முன் பின் இடம் சரிபார்க்கவும். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த ஸ்பேஸ் இருக்கா இல்லையா, கரெக்டா பெர்த் சர்டிபிகேட்டுக்கு அதுக்கு ஈக்குவலா கரெக்டா இருக்கா சரி பார்த்துட்டு நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஆதார முகவரி மற்றும் பிறப்பு சான்றிதழ் முகவரி ஒன்று போல் இருப்பதை உறுதி செய்யவும். பெர்த் சர்டிபிகேட் உள்ள அட்ரஸும் குடும்ப தலைவருடைய ஆதார் கார்டுடைய அட்ரஸ் கரெக்டா இருக்கா, அதுல இருந்து மாற்றம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 3வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஆதாரில் செல் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யவும். நம்ம ஆதார் இருப்பீங்கன்னா அவங்களோட நம்மளுடைய போன் நம்பர் கரண்ட் கையில வச்சிருக்கிற போன் நம்பர் லிங்க்ல இருக்கா இல்லையா அப்படின்றத சரி பார்க்கவும் அப்படின்றாங்க. 4வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஆதார் 10 ஆண்டுகளில் ஒரு முறையாவது ரினியூவல் செய்யப்பட்டுள்ளதா என்றதை பார்க்கணும். ஸோ கரண்ட்லவே வந்து அப்டேஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை ரினியூவல் பண்ணி ஆகணும், திருப்பி அப்டேட் பண்ணணும். அது உண்மையிலேயே அப்டேட் பண்ணிருக்கோமா இல்லையான்றத செக் பண்ணிட்டு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 5 விஷயத்தையும் கம்பல்சரியா நீங்க செக் பண்ணிட்டு நீங்க ஆதார் எடுக்க போறீங்க அப்படின்னா எந்த ஒரு பெனால்ட்டி இல்லாமையும் ஃபீஸ் இல்லாமையும் நீங்க உங்க குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுத்துடலாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் முக்கியமான என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பு, கண்டிப்பாக ஆதார் பதிவு திருத்தம் மற்றும் அப்டேட் செய்ய QR கோடு உள்ள புகைப்படத்துடன் கூடிய புதிய டிஜிட்டல் சான்றிதழை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பெர்த் சர்டிபிகேட்டை பொறுத்தவரை டிஜிட்டலைஸ்டா வந்து பெர்த் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. அந்த மாதிரி பெர்த் சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் இது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, இல்ல ஏதாவது உங்களுக்கு வந்து காசு வாங்குறாங்க, இல்ல வேற மாதிரி பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே தெரியுது 1947 1947. இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஆதார் சம்பந்தப்பட்ட என்ன விஷயமா இருந்தாலுமே நீங்க உங்ககிட்ட கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆதார் கார்டு எடுக்க வரலாம். அதுக்காக கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் 1000 ரூபாய் பெனால்ட்டி இல்லாம பதிவு பண்ணணும்ன்ற நல்ல எண்ணத்தோட நீங்க அடுத்தவங்க ஷேர் பண்ணி விட்டீங்க அவங்களும் பயனடைவாங்க. இதோட எப்படி என் பண்ணிக்கிறேன். See you all.